நெல்லை பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மழை வெள்ளத்தால் நனைந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக இருந்த ஏராளமான வாக்காளர் அடையாள அட்டைகள் காய வைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். ராமசுந்தரம், விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டத்தில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழையால தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள்ளும் அந்த வெள்ளப்பெருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் தரைத்தளம், அதே போல பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அந்த மழைநீர் புகுந்தது. இதன் காரணமாக இந்த அலுவலகங்களில் புகுந்த ஆவணங்கள் தொடர்ந்து அந்த அலுவலக வாசல்லையே காய வைக்கக்கூடிய பணி நடந்து வருகிறது. இந்த நிலையில இது நாடாளுமன்ற தேர்தலுக்காக பயன்படுத்துவதற்காக தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர் அடையாள நனைந்து போன நிலையில தற்போது அதனை பெரிய பெரிய பக்கெட்டுகள்ல அதிகாரிகள் காய வைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதை காய வைக்கக்கூடிய பணி நடந்து வருகிறது. இது காய்ந்த பின்னர் அந்தந்த வாக்காளர் அடையாளத்துக்கு ஒரு உரிமையாளரிடம் ஒப்படைப்பதற்கான பணியை மேற்கொள்ள இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்படுகிறது.